வெல்கம் டு Spreadsmiles மீடியா. இது வந்து மேட்ச் 9 RRvsDCயோட ஒரு ரோட் சைட் எக்ஸ்பிரஸோட சின்ன ரிவ்யூ. ஓகேவா? ஸோ மேட்ச் வெர்சஸ் RRvsDC இன் ஜெய்ப்பூர். சொல்லுங்கள் உங்களோட வியூ. ஜெய்ப்பூரில் ஆஸ் செட்டு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிய ரெக்கார்டு இல்லை லாஸ்ட் சீசனில். அண்ட் ஐ தாட் தே வில் பெர்ஃபார்ம் வெல் திஸ் சீசன் அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் வந்த உடனே 3 wickets. ஆல் த ஓப்பனிங் நான் ஜாஸ் பட்லர் ஹேஸ் டு லாஸ்ட் சீசனே ஹீ டிடன்ட் பெர்ஃபார்ம். I thought he'll give a good start in the first two. இப்போ ரெண்டாவது match he hasn't. I don't know how many chances they are going to give him. I know he's a world class player, but consistently not performing. There should be some scratch and scrap அப்படின்றதா நான் நினைக்கிறேன். I don't know will they make it or not. And Sanju, as I said, consistency, I want him consistent. I love him as a player, power hitting ability எல்லாமே, but he hasn't been consistent is the only problem with him. I don't want all the match he has to score 50, but consistent 30s and 40s which will help the team win. நான் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் முடிஞ்ச உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அண்ட் சடன்லி தே மேட் அஸ்வின். அஸ்வின் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அஸ்வின் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வாட் ஐ தாட் வாஸ் ஹீல் கிவ் ஆங்கர் ரோல். வந்து கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10th over 12th over வரலும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தான் தே ஆர் சென்டிங் ஹிம் இன். ஐ சா டிஃப்ரெண்ட் அஸ்வின், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆன் த டே. அதுலேருந்து ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கண்டினியூ. எனக்கு அந்த மேட்ச்சில் என்ன தோணுச்சுன்னா, தட் மூவ் டு சென்ட் அஸ்வின் அப். அவங்க வந்து they lost 3 wickets. I think 50-60 runs கூட இல்லை நினைக்கல. அதுக்குள்ளே 30 35 for 3 நினைக்கிறேன். சம்திங் 32-3 என்னமோ சம்திங்லேயே they lost 3 wickets. அவங்க வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் த மேட்ச் கூட சஞ்சு சாம்சன் would have said. So they sent அஸ்வின், ஓகேவா, up the order. So they don't want Riyan Parag to take the risk. They want someone to take the risk, so Riyan Parag can stay till the end. ஓகேவா? ரியான் பராகும் மேட்ச்சுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சொல்லுவார், சஞ்சு asked me to take the game deep. ஓகேவா? ஸோ someone has to play a role which Riyan will do on that day. அதாவது வந்து ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் ஹிட்டிங்கோ இல்லை வந்து ஒரு 130+ ஸ்ட்ரைக் ரேட் 140+ ஸ்ட்ரைக் ரேட் வைக்கிற ஒரு ஆள் வேணும் அந்த மிடில் ஓவர்ஸ்க்கு. ஏன்னா தே கேனாட் ஆஸ்க் த ஹெட்மயர்லாம் வந்து முன்னாடியே இறங்க சொல்ல முடியாது. ஹெட்மயரையோ ஜுரையிலையோ ரொம்ப முன்னாடி அவங்களால இறக்க முடியாது. தே வாண்ட் தெம் டு பி பிக் ஹிட்டர்ஸ் இன் த எண்ட். அப்போ அஸ்வின் அவங்க மூவ் பண்ணாங்க. முன்னாடி மூவ் பண்ணப்ப இட் வாஸ் அ கேம்பிள் தான். இதுக்கு முன்னாடி அஸ்வின் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு 2-3 தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஸோ இந்த கேம்பிள் இட் ஒர்க் அவுட் ஆன் தட் டே. ஐ திங்க் 2-3 sixes, 19 balls, 29 runs something. ஸோ அந்த கேமியோ வாஸ் so good. அந்த 13th to 17th ஓவர்ல ஐ திங்க் தே லாஸ்ட் அஸ்வின் அரௌண்ட் ஆஃப்டர் 13th ஓவர். அண்ட் அஸ்வின் அடிச்ச ஷாட்ஸ் இருக்குல்ல, பெஸ்ட் பவுலர்ஸ் ஆஃப் டெல்லி ஆண்ட்ரி நாக்ரே அவங்க ட்ரஸ்ட் பண்ண ஒன்லி பேஸ் பவுலர் 6. குல்தீப் யாதவ் he came down the track and hit it for a 6. மாஸ், அதாவது கிளாஸ் வித் மாஸ். அன்னைக்கு அஸ்வின் கிட்ட அன்னைக்கு அவுட் ஆனது அக்ஷர் பட்டேல் பால் தான். that would have been a 6 if not the longest part of the ground. ஏன்னா கேட்ச் பிடிக்கிறப்ப அந்த கமெண்டேட்டர் சொல்லுவார், it was not சின்னசாமி. கரெக்ட், அது சின்னசாமி கிடையாது, it was ஜெய்ப்பூர். அண்ட் சாம்சன் சொல்லியிருந்தாரு 13th to 17th over he was discussing with சங்கா டிஸ்கஸ் பண்ணாராம். we have to get some fighting total. அந்த டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணாங்களா, அபிஷேக் போரில் அமிச்சதே இதுக்கு அந்த ஃபைட்டிங் டோட்டல் வேணும். நம்ம அந்த போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதே ரீசன் தான் இவங்களும் பேசியிருக்காங்க. வித்தவுட் அ ஃபைட்டிங் டோட்டல் தெர் இஸ் நோ யூஸ் இன் ஹேவிங் த இம்பாக்ட் பிளே. டோட்டலே இல்லாமல் நீ 7 bowler வச்சிருந்தாலுமே இட்ஸ் நாட் கோனா மேக் யூஸ். ஸோ தேவர் டிஸ்கஸிங் இஃப் தே குடன்ட் அச்சீவ் அரௌண்ட் தட் 170+ ஆர் 165+ டார்கெட்டில் தே ஹேவ் டு யூஸ் ஒன் மோர் பேட்ஸ்மேன். அந்த இம்பாக்ட் ரூலை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு யூஸ் பண்ணிட்டு தென் லெட் சி ஒன்லி இஃப் யூ ஹேவ் டிஃபெண்டபிள் டோட்டல் ஆர் ஃபைட்டிங் டோட்டல் இருந்தால் தான் we can go for a fight ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல அஸ்வின் கேம்பிள் ஒர்க் அவுட் ஆச்சு. தென் கேம் ஜுரேல், தென் கேம் எட்மயர். அந்த கேம்பிள் எல்லாமே ஜுரேல் வாஸ் ஆல்சோ குட். அன்ஃபார்ச்சுனேட் அந்த ஸ்கூப் போய் ஸ்டிக்ல அடிச்சிருச்சு. பட் த ரியல் டாக் ஆஃப் த மேட்ச் would be version 2.0 of Riyan Parag. Very good batting. 49 ballsல 84 runs. வெரி குட் நாக். 6-4 அடிச்சு பிச்சு உதறிட்டாரு. இஃப் ஐ எம் ரைட் 30 ball 30ல இருந்தாரு. ஆமா, ரன்னும் பாலும் ஈக்குவலா தான் இருந்துச்சு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டே தான் விளையாண்டு இருந்தாரு. when he wants to switch gearsல இட்ஸ் லைக் ஓகே அப்படிங்கிற என்னமோ நான் ஆல்ரெடி அடிக்கதான் ரெடியா இருந்தேன், சரி கடைசி 10 பால் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அந்த லாஸ்ட் ஓவர் ஆண்ட்ரி நாக்கே ஓவர் 4-6 அந்த 25 runs நினைக்கிறேன், if I'm not wrong, on the last over. that made the difference. அண்ட் ஈவன் சூரியகுமார் யாதவோட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். நான் வந்து ரீசெண்டாக ரீஹாபில் இருந்தப்ப ஐ சா ஒன் காய். அவர் வந்து he was very concentrated and focusing on அவரோட ரீஹாப் ஒர்க்கு and is purely concentrated on improving himself. You will see a different version of Riyan Parag which will be 2.1 சொல்லியிருந்தார், which was happening
அண்ட் ஈவன் சங்கா செட் இந்த போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு நடுவில் ரியான் பராக் விளையாண்ட எல்லா வாஸ் பிளேயிங் ஃபார் அசாம் இஸ் அசாம் பிளேயர். எல்லா மேட்சஸ்மே ட்ரோஃபீஸ் டோர்னமெண்ட்ஸுமே யூ வாஸ் பிளேயிங் அட் நம்பர் 4 அண்ட் யூ வாஸ் பிளேயிங் திஸ் ரோல் லைக் ஆங்கர் ரோல் பண்ணி டு ஸ்கோர் பிக் அண்ட் இஸ் வெரி டெடிகேட்டட். அந்த இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி யங் அண்ட் ஃப்ளம்போயண்ட் அந்த டாக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் he was much concentrated. He wants the bat to talk more this time rather than him talking. So which was evident. Definitely a match to note for him in his diary. Memory match. After he switched, it was entirely Rajasthan's game from there. அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸே இந்த மொமெண்டம் கேரி ஓவர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டெல்லி வாஸ் ஹேவிங் அ ஹை மொமெண்டம். They were very happy because Delhi won the toss and they chose to bowl. So they were very happy. In Rajasthan, they can chase the target. 160 something, 165 something is always Delhi's game. But the last over changed the tides. Okay, wow. So even எல்லா மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு when they are walking to dugout, like you can see some tension moments in Delhi dugout. But vice versa, நீங்க இவங்களுக்கு போங்க ராஜஸ்தான், they were very happy. They were like I remember in the இந்த RCB KKR மாதிரி there is always a dugout war between Delhi and Rajasthan even in the past. ஒரு தடவை இந்த நோ பால் கிளைம் பண்ணியிருப்பாங்க, ரிஷப் பந்த் would have said கம். இதுவும் ராஜஸ்தானுக்கு எதிர்ப்பு தான். அண்ட் ஈவன் டுடே ஆஃப்டர் த செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் அப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலு பிரிங்கிங் அ ஃபாரின் பிளேயர் இன் அந்த டைம்லையும் தேர் வேர் சம் டக்அவுட் டாக்ஸ். கங்குலி ரிக்கி பாண்டிங் அம்பையர் கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்கறது வெளியே இருந்து திஸ் ஹேப்பன்ஸ். ஆனால் இதெல்லாம் பார்க்க இந்த ஸ்பைசி ட்ராமாஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்க ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு இது நம்மளுக்குலாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். பட் த மூவ் டு பிரிங் பர்கர் இன் நன்றி பர்கர் உள்ள கொண்டு வந்ததுமே செம கிளாசிக் மூவ். தட்ஸ் வே தேட் 3 அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் ஒருத்தர் கம்மி பண்ணது காரணமே டு பிரிங் பர்கர் இன். ஏன்னா அவங்களுக்கு வந்து 4-5 எவ்ரி டீம் வில் கோஸ் வித் 4 or 5 subs. தே வாண்ட் டு யூஸ் த இம்பாக்ட் பிளேயர் டு இம்பாக்ட் த இன்னிங்ஸ். அதில் எல்லா டீமும் கிளியரா இருக்காங்க. ஒரே இன்னிங்ஸ்ல ஒரு பேட்ஸ்மேனை எக்ஸ்ட்ரா இறக்கி இருக்கிற பவுலர் வச்சு டிஃபெண்ட் பண்ணனாலும் ஓகே, பட் வி ஹாவ் டு யூஸ் த இம்பாக்ட் ரூல் டு ஹேவ் த இம்பாக்ட் ஆன் த கேம் ஆன் தேர் பார்ட் ஆஃப் சைட். ஆனால் தேர் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ங்கிறதுல கிளியரா இருக்காங்க. இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா நோவடேஸ் ஹேவிங் ஃபியூ யூனிக் பிளேயர்ஸ். கிளாசன் அந்த சைடு, நாங்ரே பர்கர்ன்ற புது ஆள் இந்த சைடு. ஆல் திஸ் பீப்புள் ஆர் சீரியஸ் டேலண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். பட் கலெக்டிவா சவுத் ஆஃப்ரிக்காவில் அதுக்கான ரிசல்ட் இருக்கானா? அதுக்கு அவங்க போர்டில் தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் people say lot of things like அவங்களுக்கு சரியான பே வரதில்ல, லைக் they are deserve to earn more but it was not the right pay. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் நடந்துச்சுல்ல, பிளேயர்ஸ் மிஸ் their டெஸ்ட் மேட்சஸ் டு பிளே த லீக். ஓகேவா? அது ஏன்னு அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக முடியாது. என்ன காரணம்னா இட் இன்வால்வ் சம் money related issues. But in the World Cup we can see a different South Africa. கண்டிப்பா they are even saying Faf has a chance to turn back. Faf இப்போ சப்போஸ் இஃப் தே கம் பேக் டு நேஷனல் சைடு கேப்டன் ஆகிட்டாரு, மாக்ரம், கிளாசன், மாக்கோ ஆன்சன், அப்புறம் பர்கர், ரபாடா, லுங்கி நிகிடி, இவர் ஷாம்ஷி, இன்னொருத்தர் மகாதேவா, மகராஜ். ஸோ மகாராஜ் இங்கே எடுபட மாட்டார். பட் when it comes to national side la, but T20 Shamshi is there. So they are a very good they are a very good national side. So இப்போ அவங்களுக்கு இந்தியாவுக்கு எப்படி பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லோக்கல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு எப்படி அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் த சேம். ஓகேவா? ஸோ இந்த பர்கரோட இம்பாக்ட் வந்து உண்மையாகவே கேம்ல இருந்துச்சு. He took 2 wickets in the power play. சரியா? ஒரே ஓவர்ல 2 விக்கெட். ஆமா, டெல்லிக்கு கான்ஸ்டன்டா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. they never had a good partnership. ஆவேஷ் கான் in the depth ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ப்ரூவ் பண்ணாரு, செகண்ட் மேட்ச்லயும் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் எல்எஸ்ஜி கிட்ட இருந்து ஆவேஷ் கானை வாங்கினது, இவங்க எல்எஸ்ஜி கிட்ட இருந்து அவங்க படிக்கல் வாங்கினதுல இந்த 2 மேட்ச்ல ஆவேஷ் கான் ப்ரூவ். சஞ்சு இஸ் ஆக்சுவலி யூசிங் ஆவேஷ் கான் பெட்டர் தென் வாட் ஹி இஸ். கேப்டன்சி, சஞ்சுவோட கேப்டன்சி ஆன் பாயிண்ட். எப்போ யாரை யூஸ் பண்ணோம். And I feel he is more matured this season than every season you can see maturity from the captains when they are captaining for long. But in the season it's little bit more accurate. ஏன்னா ராஜஸ்தான் போன தடவை ஒரு தப்பு பண்ணாங்க because of their homegrown losses. Out of 7 they lost 5. They had to miss the playoffs. First halfல அவங்க ரொம்ப டாப்ல இருந்தாங்க. Then second halfல flop ஆனனால they had to miss. So they are making sure second halfல மும்பையோட எமர்ஜென்ஸும் ராஜஸ்தானோட ஃப்ளாப்பும் made them out. Correct. So they want to make sure இப்போ 2 மேட்ச்மே அவங்க ஜெய்ப்பூர்ல தான் நடந்துச்சு. So they want to make sure home ground advantage நம்ம எடுக்கிறோம். ஏன்னா they are the 3rd or 2nd team in the list in the IPL to have a highest win percentage in the home matches. So they want to make sure this time they are not doing the same mistake what happened on the
லாஸ்ட் சீசன். டெல்லி பெர்ஃபார்மன்ஸை பற்றி பெருசாக எதுவும் டிபேட் பண்ணுறதுக்கே இல்லை. ஐ கேன் சி தே ஹேட் பேட்டிங்லேயும் சரி ஈக்குவல் இன்டர்வல்ஸில் தே லாஸ்ட். பவுலர்ஸை ராஜஸ்தான் பிளேட் வெல். ஆக்சுவலி தே டார்கெட்டட் ஃபியூ பவுலர்ஸ் அண்ட் பிளேட் வெல். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்து அடுத்த ஆப்ஷனில் டீம் செலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மோர் ப்ரிசைஸாக அக்யூரேட்டாக இருந்தால், ஏன்னா இஃப் யூ ஹேவ் அ மென்டார் லைக் கங்குலி அண்ட் அ கோச் லைக் பாண்டிங்கில், திஸ் இஸ் நாட் த ரிசல்ட் சம்மோன் வுட் எக்ஸ்பெக்ட். எஸ். Also, Pant also did not play much well in this. ஆமாம், எல்லாமே 20s தான். 20s தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110 130 அவ்வளோதான். பட் பந்துக்கு வந்து வி கேன் கிவன் எட்ஜ் எந்த இடத்துலனா, he haven't played for so long. He came back from a big accident and a big rehab period, but still he got the nick and he got the same style of playing, keeping. So என்னை கேட்டால் பந்த் as a player, if he doesn't get touch இல்ல, it's a loss for us தான். So for the national side also, Pant will anyways make a big player in the coming times, but இந்த சீசன்ல இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறது ஏன்னா கேப்டன்சி ப்ரெஷர் அவருக்கு நல்லாவே தெரியுது. லைக் லாஸ்ட் ஓவரே அந்த 25 ரன்ஸ் போனோமே. ஸோ பிளேயர்ஸ் லைக் குல்தீப் யாதவ் ஷுட் பி யூஸ்ட் லெஸ். பிக் ஃபுல் கோட்டா கொடுக்கறது வேற. திங்கிங் ஆஃப் வேர்ல்ட் கப்ஸ் இன் த ஃபியூச்சர், they have to, he is the only performing player other than Axar. இல்லை இன்னைக்கு இந்த விஷயம் சொல்கிறப்ப, இந்த தேர்ட் மேட்ச் விச் டிசி vs சிஎஸ்கே இப்போ ஆடிட்டு இருக்கிற மேட்ச்சில், இந்த வீக்கெண்ட் ஆடுற மேட்ச்சில் குல்தீப் இஸ் அவுட். They are saying he is having a niggle, but we don't know. Ishant Sharma is in, Kuldeep is out. Then it's fine because இந்த ரெண்டு டீம்ல என்னோட தாட்ஸ் கன்க்ளூஷன்ல ராஜஸ்தான் will definitely fix a playoff spot somehow and Delhi no chance. என்னோட அவுட்புட் என்னன்னா, எனக்கு தோன்றது என்னன்னா, ராஜஸ்தான் அண்ட் சாம்சன் அவங்க ரெண்டு பேர் அவங்க யுனைடெடா செகண்ட் ஆஃப் அன்லக் அவங்களுக்கு தொத்திக்கூடாது இந்த தடவையும். ஏன்னா வி வாண்ட் டீம்ஸ் லைக் ராஜஸ்தான். யார் அந்த சீசன் நல்லா ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல வி ஆல்வேஸ் ஹேவ் ஃபேவரட்ஸ், பட் அந்த சீசன் எக்ஸப்ட் அவர் ஹோம் டீமை தவிர மீதி 3 டீமும் அந்த சீசன்ல டாப் பெர்ஃபார்மர்ஸ் வந்தால் தான் பிளே ஆஃப்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் போய் எப்படியோ ஒரு லக்கில் வந்த ஒரு 0.1 NRRல உள்ள வந்த டீம் கப் அடிச்சா இட் வில் நாட் பி that much satisfying. And இந்த தடவை ராஜஸ்தான்ல இருக்க கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, they have all department covered and the players like in the middle order is getting stronger day by day. Hetmeyer இதுவரையும் he didn't go for a blast. If he goes for a blast, it is 230 on the cards. ராஜஸ்தான் சரி பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சாம்சன் வெரி ஸ்ட்ராங் லைன் அப் இருக்கு அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பட்லர் மட்டும்தான். பட் பட்லர் இஸ் a big player, but still they will give him lot of chances before taking decisions தான். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இம்பாக்ட் பிளேயரை வந்து இப்போ நாண்ட்ரி பர்கர் யூஸ் பண்ணுறப்ப தே மே திங்க் in the coming matches, maybe after the first half, they may think to keep Buttler out if all the 7 matches he is not performing. Same like what happened in 2 matches. So இப்போ வரைக்கும் நம்ம அஸ்வின் சொன்ன மாதிரி தான், அல்லா கோல் கொஞ்சம் நல்லா கோல்.